1999 செப்டம்பர் 4 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் சிதம்பரத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு முதல் தேர்தலை சந்தித்தார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதல் தேர்தலும் அதுதான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற முழக்கத்துடன் களத்துக்கு வந்தது விசிக. அந்த தொகுதியில் 2ஆம் இடம் பிடித்தது விசிக. அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் முதல் தேர்தலிலேயே திரும்பி பார்க்க வைத்தார் விசிக தலைவர் திருமாவளவன். சிதம்பரம் தொகுதியில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளரை 3ஆம் இடத்திற்கு தள்ளிய திருமாவளவனை குறித்து திமுகவின் உயர்மட்ட குழுவில் அப்போது விசாரிக்கப்பட்டது. 1999 நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அதாவது 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்தது விசிக. திமுக கூட்டணியில் இணைந்த விசிகவிற்கு சமயநல்லூர், மங்களூர், அரூர், கண்டமங்கலம் உள்ளிட்ட 8 தனி தொகுதியும், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஏம்பலம், திருப்புவனை ஆகிய 2 தொகுதிகளிலுமாக மொத்தம் 10 தொகுதிகள் விசிகவிற்கு திமுக ஒதுக்கியது. சமயநல்லூர் தொகுதியில் திருமாவளவன் களமிறங்க எண்ணியிருந்தார். ஆனால் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த அன்றைய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் திருமாவளவன் மங்களூரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவித்தார். அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. இந்த தேர்தலுக்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பகுதியில் தான் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தது விசிக. திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து மங்களூரு தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 64,627 வாக்குகள் பெற்று முதல் வெற்றியுடன் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் திருமாவளவன். 2004ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சீட் வழங்க திமுக தலைமை தயங்கிய நிலையில் 2004 பிப்ரவரி மாதம் தனது மங்களூரு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக அன்றைய சபாநாயகர் காளிமுத்துவிடம் கடிதம் அளித்தார் திருமாவளவன். அவர் பதவியில் இருந்த 2.5 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார்மயமாவதன் பாதிப்பு, ஜாதிய வன்முறையில் குடிசைகளை இழந்தவர்களுக்கு கான்கிரீட் வீடு கோரிக்கை, இரட்டை குவளை, இரட்டை சுடுகாடு என பல்வேறு விவகாரங்களை கேள்விகளாக முன்வைத்தார். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உருவாக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து அம்பு சின்னத்தில் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 2,55,000 வாக்குகள் பெற்று மீண்டும் 2ஆம் இடத்தை தக்க வைத்தார். 2006ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த விசிகவிற்கு 9 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. மணி சின்னத்தில் போட்டியிட்ட விசிக 2 இடங்களில் வென்று 4,26,321 வாக்குகளை பெற்றது. அந்த தேர்தலில் 1.3% வாக்குகள் பெற்றது. மங்களூர் தொகுதியில் செல்வ பெருந்தகையும், காட்டுமன்னார் கோயிலில் ரவிக்குமாரும் விசிக எம்எல்ஏக்களானார்கள். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணைந்து விழுப்புரம், சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் முடிவில் சிதம்பரத்தில் போட்டியிட்டு 4,28,804 வாக்குகள் பெற்ற திருமாவளவன் முதன்முறையாக இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்றார். 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் 10 இடங்கள் ஒதுக்கப்பட்ட விசிகவிற்கு 1.5% வாக்குகள் கிடைத்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், திருவள்ளூர் என 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டது விசிக. 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிக 4 தொகுதியில் வெற்றி பெற்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாகி இருக்கிறது.